எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் நம்ம பேசுவோம். ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆகட்டும் அல்லது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும் எல்லா மார்க்கெட்டுமே இரண்டு ரேலியை நல்லபடியா முடிச்சிருக்காங்க. அது குழப்பம் இல்லை. பட் யூஎஸோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ லைட்டா ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு. யூரோப்புமே கிட்டத்தட்ட 2001 அப்புறம் மிகப்பெரிய அளவுல ஹைல முடிஞ்ச ஒரு மார்க்கெட் இது. இரண்டு ரேலி அதிகமா பண்ண ஒரு மார்க்கெட்டா தான் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்பவுமே ஒரு ஸ்மூத்தான ரேலி தான் குளோபல் மார்க்கெட்ஸ்ல எல்லாத்துலயுமே. அதுவும் FOMC மினிட்ஸோடைய அவுட்கமை பொறுத்த வரைக்குமே 2026 ரேட் ஹைக் இருக்காது அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதிகபட்சம் ஒரு ரேட் கட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஓகே. பட் ரேட் ஹைக் இருக்காது அப்படிங்கிறதே வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ 2025 பொறுத்த வரைக்குமே குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஒரு இரண்டு ஹைல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 அப்படியே கன்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்றபடி குளோபல் சைடில் பெரிய அளவு நியூஸஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் ஜாப்லெஸ் டேட்டா மட்டும் யூஎஸ் மார்க்கெட்டில் வருது நம்ம டைமில் ஒரு 7 மணி வாக்கில். மற்றபடி எல்லாமே செகண்ட் வீக் மேலே, ஜனவரி செகண்ட் வீக் மேலே தான் நம்ம மார்க்கெட்லையும் ஹோட்டல் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். யூஎஸ் மார்க்கெட்ஸில் மற்ற எல்லா மார்க்கெட்லையும் ஒவ்வொரு டேட்டாக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நியூ இயரோட இந்த ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸுகளோ பெரிய அளவுக்கான டேட்டாக்களோ எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 2026 கொஞ்சம் சுமூகமாகவே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. பட் வந்து பெரிய ஃபால் எல்லாம் இல்லாமல் ஒரு டீசென்டான க்ளோசஸ் தான் டிசம்பர் 31 நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். பட் ருப்பி தான் இன்னுமே ஒரிங் ஃபேக்டரில் இருக்கு. ஸோ 2025 டாலருக்கு அகேன்ஸ்டான INR வந்து ஒரு 90 ரூபாய்க்கு கீழே முடிச்சிருந்தாலுமே ஸ்டில் இட் இஸ் அன் டேஞ்சரஸ் ஜோன். நம்ம டெய்லி அதை சொல்லிட்டு தான் இருக்கோம். 89க்கு மேலே இருக்கிற வரைக்கும் 90 பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் 2-3 நாளாவே நீங்கள் பார்த்தீங்கனாலும் 90க்கு கீழே வந்தாலுமே ருப்பியோட க்ளோஸ் அப்படிங்கிறது 89.90, 89.98, 89.88ன்னு ரொம்ப க்ளோஸாக தான் ருப்பியை 90க்கு கீழே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ 2026 ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முக்கியமான ஃபேக்டர் வந்து யூஎஸோடைய ட்ரேட் டீல் தான். எனிவே இஸ்ரேல் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தைகளை நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே யூஎஸோட டிலே ஆகிட்டு இருந்தாலுமே சுற்றி நிறையா நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து இந்தியாவுடைய மார்க்கெட்டை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறதுக்கான அந்த அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு கேபினெட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் 74% தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாசிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிகளில். பட் இதுக்கப்புறம் அஃபிஷியலாக 100% ஆஃப் டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாசிபிள். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நடந்த மேஜரான நியூஸஸ். பட் டிசம்பர் 31 அந்த அளவுக்கு எக்கனாமியை புரட்டி போடுற அளவுக்கான எந்த ஒரு நியூஸும் இந்த லாஸ்ட் வீக்கில் பெரிய அளவில் வரல. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான சூழ்நிலையை 2026 மார்க்கெட் கையாளுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் மிட்ல வந்து ட்ரம்ப் டேரிஃப்னு இறங்கினதுக்கு அப்புறம் குளோபல் மார்க்கெட்ஸ் சப்ளை செயின் அது இதுன்னு ஏகப்பட்ட அடிகள் எல்லாம் வாங்குச்சு. 2025 பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாற்றில் எழுதணும்னா ட்ரம்ப் இல்லாமல் எழுத முடியாது. ட்ரம்ப் இல்லாமல் எழுத முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒருத்தர் ட்ரம்ப் என்ன ட்விட்டு போடுறாருன்னு பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ட்ரம்ப் 2025 இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுகளையும் உலக பொருளாதாரத்தையும் வச்சிருந்தாரு. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதும் அதுவும் அவர் கையில தான் இருக்கு. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நினைக்கலாம் 2026. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஹாப்பி நியூ இயர். ஸோ 2026 தெளிவாக ரூல்ஸ் படி ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக வேல்யூஸில் மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். நம்ம வேல்யூஸை பார்த்தலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ டிசம்பர் எப்படி முடிஞ்சு, டிசம்பர் எக்ஸ்பைரி நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ 2025 எப்படி முடிஞ்சிருக்குதுன்னா எப்போ போல இன்னைக்கு மார்க்கெட்டோடைய லோவே 26,130 விச் இஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே. மார்க்கெட்டோடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேங்கிறது 26,132. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஸோ பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சோடனே மார்க்கெட்டை கீழே புஷ் பண்றதுக்கு பியர்ஸ் முயற்சி பண்ணாங்க. ஒரு துளி செதறாம 26,132 சொல்லக்கூடிய
அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேலியே புல்ஸ் மார்க்கெட்டை மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு போனது பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 26,162 கிட்டத்தட்ட ஒரு ½ hour ஃபைட் பண்ணியிருப்போம். அதை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 26,232 அச்சீவ் பண்ணி அங்கிட்ட ஒரு காமன் ஹவர் ஃபைட்டில் அதையும் பிரேக் பண்ணி பொசிஷனல் ஹடலான 26,278 அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே புல்ஸ் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2025 ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் புல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட்லேயே நம்ம ஜனவரி சீரீஸை பொறுத்த வரைக்கும் புல் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 26,038க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருந்தோம். இன்னைக்கு அதோட பொசிஷனல் அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கும். அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வேல்யூஸ் இதுக்கப்புறம் யூஸ்லெஸ். இந்த 26,678 26,038 இதெல்லாமே வந்து நம்ம டிசம்பர் சீரீஸ்னுடைய மூமெண்ட்டை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ண வேல்யூ. ஸோ அது இதுக்கப்புறம் இது பிரயோஜனம் இல்லை. ஜனவரி சீரீஸோடைய வேல்யூஸை இன்னொரு 1 or 2 ஹவர்ஸில் நான் ஈவினிங் ஷேர் பண்ணிடுறேன். நாளையிலேருந்து நம்ம ஜனவரி சீரீஸோட வேல்யூஸ்லாம் நம்ம மூவ் பண்ணலாம். இனிவே இனிஷியல் வேல்யூஸ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன், நம்ம அதை பேசிடுவோம். மார்க்கெட்டோடைய க்ளோஸ் 26,304 ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ். அது மார்க்கெட்டோடைய க்ளோஸ் ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட்டான க்ளோஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன் கோப்படக்கூடாது. மார்க்கெட்டு சும்மா ஏதோ இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு எக்ஸாக்டாக 26,132 பவுன்ஸ் ஆகிறதோ இல்லை 26,278 அதுக்கு மேலே மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி முடிக்கிறதோ இதெல்லாமே வந்து ரேண்டமாக நடக்காது. மார்க்கெட் எப்போவுமே ஒரு மேத்தமேட்டிக்ஸ், அதோட மேக்ஸையும் லாஜிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதுமானது. 2026 இந்த ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டில் ஓவர் கான்ஃபிடன்ஸாகவும் 2026 செயல்படாதீங்க. லாஸில் ஃப்ளக்சுவேட் ஆகியும் 2026 செயல்படாதீங்க. ஓகே, ஸோ ப்ராப்பராக டிசிப்ளினாக அந்த ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, வேல்யூஸில் மூவ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்தை மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,332. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 26,258. இந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 26,330 பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,368. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 26,588. 26,588 அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,428 26,462. இது ரெண்டும் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 26,258 பிரைமரி சப்போர்ட். இதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 26,132 26,062 25,822 இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸ். இன்ட்ராடே சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 26,232 அண்ட் 26,158 இதெல்லாமே இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வேல்யூஸ். ஓகே, பொசிஷனலாக இருக்கக்கூடிய எல்லா மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸையும் நம்ம 1 or 2 ஹவர்ஸில் நான் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் தான் பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் புல்ஸ் வந்து கவர் பண்ணலை, அவ்வளோதான். அவங்க ப்ரெஷ்ஷாலாம் ஒன்றும் ஆட் பண்ணலை. அவங்களோட பொசிஷனிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 26,200 250 முடிஞ்சிருச்சு. அதிகபட்சம் அவங்களோட பொசிஷனிங் அப்படிங்கிறது டீசெண்டான பொசிஷனிங் அப்படிங்கிறது 26,400 முடிஞ்சிருச்சு. 300 வரைக்கும் கூட ஓகே. அதுக்கு கீழே வெறும் சிங்கிள் டிஜிட் பொசிஷன்ஸ் தான். ஸோ புல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஃபென்ஸ் பொசிஷன் அவங்க பெருசாக அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் பெரிய லெவலில் அவங்க ஆட் எல்லாம் பண்ணல. பட் அதே நேரத்தில் கவியும் பண்ணல. ஸோ அவங்களோட ஐடியா பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்தோடைய மந்த்லி பொசிஷனல் கார்டு 26,368 ஜனவரி மந்தோட பொசிஷனலுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் 26,400 வரைக்கும் ஒரு டிசென்டான பொசிஷன் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 368 சொல்லக்கூடிய அந்த பொசிஷன்களை நோக்கி புல்ஸ் பொசிஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கணும். அதுக்கு மேலே புஷ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. மேபி நாளைக்கு அதை பிரேக் பண்ண வேணா ஃபர்தராக அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸை நோக்கி அவங்க மூவ் ஆகலாம்.
ஸோ அதே மாதிரி பியர்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன்லாம் நல்லா இருக்கு. டிஃபென்ஸ் பொசிஷன்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட பொசிஷனுமே கிட்டத்தட்ட 26,150 முடிஞ்சிருச்சு. அதுக்கு கீழே அவங்ககிட்டயும் ஒரு பொசிஷனும் இல்லை. 26,150ங்கிறது 26,132ன்னு சொல்லக்கூடிய மந்த்லி சப்போர்ட் குறிக்குது. ஸோ அது வரைக்கும் அதுக்கு கீழே அதுக்கு மேலே மார்க்கெட்டை விடாமல் அதுக்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு தான் இவங்களும் விரும்புகிறாங்க. பட் அது புஷ் பண்ணுறதுக்கு பொசிஷன்ஸ் பத்தாது. ஓகே, ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு டிஃபென்ஸ் பொசிஷன் நல்லா இருக்குது. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் பியர்ஸ் சுத்தமாக கவர் பண்ணிட்டாங்க. புல்ஸ் பெரிய அளவில் ஏற்றல. பட் இது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். ஓகே, நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட்டோடைய மனநிலை மாறும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறும். இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலை தான் இது குறிக்குது. ஸோ மறுபடியும் ஒரு தடவை நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிடுங்க காலையில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் ஒரு குழப்பமெல்லாம் இல்லை. மார்க்கெட்டினுடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி 59,632. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே பியர்ஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. எக்ஸாக்டாக 59,632 ரேஞ்சுகள்லேயே மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி இந்த ஸ்விங்கோட எண்ட் பாயிண்டான 59,758 அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே கொண்டு போய் கன்சால்டேஷன் ரோலில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் 59,758 பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே மார்க்கெட்டை புல்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. எனிவே ஒரு வகையாக இந்த சிங்கிலிருந்து வெளியே வந்து க்ளோஸ் ஆனதே பெரிய விஷயம். ஜனவரி சீரீஸ்லையாச்சும் அடுத்த சிங்கிள் நோக்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட்டோடைய க்ளோஸ் 59,915 அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 59,932. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 59,932 நாளத்த மார்க்கெட்டில். பிரைமரி சப்போர்ட் அதே நேரத்தில் மந்த்லி சப்போர்ட் ரெண்டுமே 59,858. பிரைமரி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் ரெண்டுமே 59,858. இதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 59,228 இருக்கு. இதுக்கு மேலே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 60,132லையும் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 60,778லையும் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்விங். 60,132லிருந்து 60,778 ஒரு ஸ்விங்கு. 59,858லிருந்து 59,228 அப்படிங்கிறது ஒரு ஸ்விங் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி பேங்க் நிஃப்டியோடைய இனிஷியல் 2 ஜனவரி ஸ்விங்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம். மற்றதையும் நான் சாயங்காலம் கால்குலேட் பண்ணி ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு நம்ம பேசிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமே பெரிய அளவு பொசிஷன்ஸ் கவரிங்கெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 59,200 தான் பியர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. 59,200ங்கிறது அந்த ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட் 59,228 குறிக்குது. ஸோ அது வரைக்கும் அவங்களோட பொசிஷன்ஸ் பெருசாக அவங்க எதுவும் கவர் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் இதே சிங்குக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பியர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த சிங்கை நோக்கி புஷ் பண்ணுறதுக்கு புல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, பெரிய அளவில் ரெண்டு பேர்த்தோட டீமே பொசிஷன் இல்லை. ஆப்வியஸ்லி இப்போ பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவு பொசிஷன்ஸும் நடக்கிறது இல்லை, அந்த வீக்லி எக்ஸ்பி எடுத்ததுலேருந்து. பட் எனிவே ஓவராலாக ரெண்டு பேர்த்தோட டிஃபென்ஸ் பொசிஷனும் பெருசாக அவங்க எதுவும் கவர் பண்ணிக்கல. அடுத்த சிங்குக்குள்ளே எதுலேயுமே இப்போ பேங்க் நிஃப்டி இல்லை. அடுத்த சிங்குக்குள்ளே போகிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ரெஷ் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு லாஸ்ட் 2 மாதமாகவே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிங்குக்குள்ளேயே பேங்க் நிஃப்டி மாட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதமாச்சு 2026 பேங்க் நிஃப்டிக்கு ஒரு விடிவு காலம் கிடச்சி ஏதோ ஒரு பக்கம் போனால் போதும் அப்படின்னு ஒரு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சாபத்தை விட்டுட்டு நம்ம வேல்யூஸ் எப்போ போல் மூவ் பண்ணுங்க அப்படின்னு பேசிடுவோம். சரி, ஓரளவுக்கு 2025 நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2026 எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஆரம்பிக்கட்டும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எப்படி இருக்கீங்கலாம் தெரியல. எவ்வளவோ ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க இந்த 2026 போகும்பொழுது. இந்த ஜிம்முக்கு போகிறதுல ஆரம்பித்து, தண்ணி அடிக்கிறத விடுறதுல ஆரம்பித்து, டயட்டில் இருக்கிறதுல ஆரம்பித்து, காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணுங்கிற அளவுக்கு ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை விட முக்கியமான ரெசல்யூஷன் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா டிசிப்ளினை கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறது தான். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்டில். டிசிப்ளினாக வேல்யூஸில் மூவ் பண்ணுங்கள். மறுபடியும் நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். ஹாப்பி நியூ இயர்.